இது இல்ல. இன்னும் கொஞ்சம் 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 ஓகே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 11. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ஒரு நோபல் காஸ். நம்மள நிறைய பேர் செய்ய நினைக்கிற இல்லை நமக்கே தெரியாமல் செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயந்தான் அதுதான் சேரிட்டி. சேரிட்டின்ற வார்த்தை கேட்ட உடனே நம்மள நிறைய பேருக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு பண உதவியோ இல்லை பொருள் உதவியோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்டில் ஒரு மென்டல் பிக்சர் உருவாகுது. ஆனால் சேரிட்டின்றது அது மட்டும் கிடையாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட டைமோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லையோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரீங்க, அது மூலமாக அவங்களோட லைஃப் மேம்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுவுமே சேரிட்டி தான். இப்படி நம்மள பல பேர் சேரிட்டின்னு தெரியாமலே அதை கண்டினியூஸாக இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டும் இருக்கும். இதில் ரொம்ப சில பேர் இந்த சேரிட்டி பண்ணுறத வீடியோ எடுத்தும் ஃபோட்டோ எடுத்தும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அதை கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்க ஒரு ட்ரெண்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த ரீசன்ட் சில கான்ட்ரவர்சிஸ் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ எதை சுற்றி இருக்க போதுன்னா, இந்த சேரிட்டியும் கேமராவும் ஒன்றோட ஒன்று சேருமா சேராதா, சேருதில் என்ன நல்லது கெட்டது, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அட் த சேம் டைம் ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டை எஃபெக்டிவாக டெக்னிக்கல் சைட்லேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சில டிப்ஸையும் நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கோ டு த ஷோ. பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சேரிட்டினா என்னன்றதை இன்னும் கொஞ்சம் டீப்பராக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம லைஃப்பில் நமக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் இன்னொருத்தவங்களோட உதவி தேவைப்படும். நம்மள யாராலையும் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நான் தனிக்காட்டு ராஜான்னு சொல்லி வாழ முடியாது. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்க பட்சத்தில் சேரிட்டின்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வே ஆஃப் கிவிங் பேக் டு த சொசைட்டி. எனக்கு என்றைக்கோ யாரோ ஒருத்தர் பண்ண உதவியை நான் திரும்ப இந்த சொசைட்டிக்கு பண்ணணும்னு நினைக்கிறது தான் ஒரு ஒன் லைனரில் சொல்லணும்னா சேரிட்டின்றது. எனக்கு பண்ணவங்களுக்கு தான் நான் திரும்பி உதவி செய்வேன்றது சேரிட்டி கிடையாது. அது பேசிக்காக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கடன். சேரிட்டியும் கடனும் வேறு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும், எஸ்பெஷலி சேரிட்டியை ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் சேரிட்டி பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப சுப்பீரியர் அண்ட் அதோட அதர் எண்ட்லேருந்து அதை ரிசீவ் பண்ணுறவங்க ரொம்ப இன்ஃபீரியராகவும், இவங்களோட ஹெல்ப் இல்லைனா அவங்களால வாழவே முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை இந்த சேரிட்டி பண்ணுறவங்களுக்கு இந்த சொசைட்டி புகுத்தி வச்சிருக்கு. அந்த தாட்டை நான் கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா பல கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப சிலர் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த சேரிட்டின்றதை தெரிஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட பண்ணுறாங்க. ஸோ அந்த தாட்டுக்கு அவங்கள நம்ம சுப்பீரியர்னு சொல்லலாம். பட் இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் வளர வளர இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய தப்பு நடக்குது. அதில் கேமராவும் ஆட் ஆகும் போது இந்த சேரிட்டின்றது முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட்டாக மாற ஸ்டார்ட் ஆகுது. இதை ஏன் சொல்கிறேன்னா, கேமராவில் எடுக்கிற எல்லா சேரிட்டியும் கெட்டதுன்னு பிராண்ட் பண்ணிடாதீங்க. அது மூலமாக இன்ஸ்பயர் ஆகவும் இப்படிலாம் ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேரிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, எனக்கு 2014 ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. பிளட் ரிக்குயர்மெண்ட் இருக்குது, ரேர் பிளட். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை அரேஞ்சும் பண்ணுறாங்க. நான் ஃபுல்லாக குணமாகி வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்து அகைன் நான் ஒன்ஸ் எலிஜிபிள் ஆனதுலேருந்து நான் இந்த பிளட் டொனேஷன் பண்ணுறத ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிறேன். இன்னைய தேதி வரைக்கும் நான் ஒரு 33 டொனேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நான் பண்ண முக்கால்வாசி டொனேஷன்ஸை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸை நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் நான் நிறைய இடத்துல ஷேரும் பண்ணியிருக்கேன். நான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் போடும்போது நிறைய பேர் இதை ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எனக்கு காமனாக வர கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு எடுத்து போடுறீங்க, நீங்கள் பப்ளிசிட்டி தேடுறீங்களா, இல்லை நீங்கள் பண்ணுறதை வந்து வெளியில் சொல்லி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு காமனான ஒரு டேர்மை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் அவங்கள முழுசாக தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே சேரிட்டின்றது கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்க ஒரு டைமில் தான் நம்ம இருக்கோம். பட் நான் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் முடியுது, நான் அதை பண்ணுறேன், அதை பார்த்து உங்களுக்கும் பிளட் டொனேஷன் மேலே ஒரு அவேர்னஸ் வருது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லை நீங்கள் ஹெல்ப் கூட பண்ண வேணாம், உங்களுக்கே நாளைக்கு ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் தேவை, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் தேவைன்னா யூ நோ த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கான்டாக்ட். இன்ஃபேக்ட் இந்த கிரிட்டிசிசம் வச்ச நிறைய பேர் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு டைமில் பிளட் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும் போது ஸ்டேட்டஸ் வச்சது இல்லாமல் டைரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இதை வந்து நான் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ரிலேட் பண்ணலை. பட் தட் இஸ் வாட் கேமரா அண்ட் சேரிட்டி ஒர்க்ஸ் டுகெதர். நம்ம பண்ணுற விஷயம் ஒரு சில பேருக்கு அது இன்ஃபர்மேஷனாக போய் சேரும். அந்த சேரிட்டி ஆர் அந்த காஸ் இன்னும் கொஞ்சம் வைடராக ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் இந்த ஹோல் பிக்சர் அரவுண்ட் கேமரா அண்ட் சேரிட்டி. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாரும் கேமராவோட சேரிட்டி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிளேசஸில் அப்படி நடக்கிறது இல்லை, எஸ்பெஷலி அமாங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்.
இப்போது கேஷுவலாக நம்ம ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை பண உதவி, வேறு ஏதோ மீன்ஸில் பொருள் உதவி, படிக்கிறது உதவி, ஏதேதோ செய்கிறாங்க. ஓகேவா? அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த ரிசீவ் பண்ணுற எண்டில் இருக்கவங்களோட ஒரு ஃபுட்டேஜஸ் காட்டுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளிக் பைட்டியாவோ, எமோஷ்னலாக அவங்க அழறதை வந்து ஃபுட்டேஜாக யூஸ் பண்ணுறது, அதை தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணுறது, ஈவன் ஃபேஸ் பிளர் பண்ணணுன்றது கூட நிறைய பேர் பண்ணுறதில்ல. இங்கே கன்சென்ட்னு ஒன்று வருது. இப்போ எத்தனை பேர் இந்த கன்சென்ட் கொடுக்காம இருந்தால் எனக்கு அந்த சேரிட்டி கிடைக்கிற பொருள் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்து கன்சென்ட் கொடுக்குறவங்க இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோன்ற பட்சத்தில் எல்லாத்தையும் கண்டென்ட்டாக மாற்றணும்னு அவசியம் கிடையாது. எக்கச்சக்க கண்டென்ட்ஸ் வெளியில் இருக்குது. அதுலேருந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மணி மேக் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு நோபல் காஸோடு அதை மிக்ஸ் பண்ணி சேரிட்டியை ப்ராப்பராக அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் முடியும். இந்த ஃபேக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நான் சில என்ஜிஓஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அது மூலமாக வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் மாதிரி வாங்கி நிறையா வீடுங்களுக்கு இதை கொடுப்பாங்க. ஒரு சில ஏரியா செலக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஜென்ரல் டிரைவ் மாதிரி நடத்துவாங்க. இந்த மொத்த டிரைவ் நடக்கிறதையும் தே வில் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோகிராஃப்ஸ். பட் அதில் இருக்க ஃபேஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பிளர் பண்ணிவிட்டு தே வில் யூஸ் இட் ஆஸ் அ போர்ட்ஃபோலியோ டு ரைஸ் மோர் ஃபண்ட்ஸ். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஹெல்ப் இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் இப்போ நாளைக்கே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்னால வாங்குற யாரும் வந்து இல்லை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஆக்சுவலாக ஹெல்ப் தேவைப்படுற ஒருத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அட் த சேம் டைம் இவங்களோட ஒரு நோபல் காஸ் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பர்பஸ்ஃபுல்லாக அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை வச்சு சேரிட்டி பண்ணணும்னு நினைக்கிற எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் அவர் எத்தனையோ பேர், நான் யங்ஸ்டர்ஸ்ன்னு கூட குறிப்பிடல, இதில் நான் நிறையா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ எத்தனையோ பேர் அவங்களோட ஒரு நல்ல காசை இந்த ஒரு சீப் டேக்டிக்காக விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இங்கே உருவாகிட்டு இருக்கு. இந்த சேரிட்டி நல்லதா கெட்டதா, நம்ம வந்து ஏன் வந்து சேரிட்டி பண்ணணும் அப்படின்ற டிபேட்குள்ளலாம் நான் போகல. அது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம்தான். இந்த கண்டென்ட்டை ஆக்சுவலாக நான் தனியாக என்னோட சேரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி தான் நான் போடணும்னு நினச்சேன். பட் இந்த ரீசன்ட் கான்ட்ரவர்சிஸ் எஸ்பெஷலி அரௌண்ட் திஸ் இர்ஃபான்ஸ் வியூ வீடியோனால சேரிட்டின்ற வார்த்தையவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பைட் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின சில கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் இதை எப்படி ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இதை வியூவர்ஸாக ஒரு ஆடியன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த ஃபுட்டேஜை கட் பண்ணிருக்கலாம், இல்ல அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேஷுவலா அந்த வீடியோக்குள்ள கூட உட்காந்துருக்கலாம். பட் அதை ஒரு அழகாக கிளிக் பண்ணி கிளிக் பைட் கண்டென்ட், அதாவது அந்த இன்ட்ரோ கண்டென்ட் மாதிரி வச்சு அதுக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ணி கான் ராங்குன்ற மாதிரி வைரல் டேர்ம்லாம் போட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணணுன்ற எந்தவித அவசியமே கிடையாது. இது அவங்க யாரும் தெரியாமல் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. அவர் எவ்வளோ டிஃபென்சிவ் ஆனார் ஆயிருக்கட்டும், அந்த இடத்துல அவர் டெம்பரை கூட லூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது ஒரு லைவ் ஈவெண்ட் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஒரு எடிட்டர் உட்காந்து எடிட் பண்ணியிருக்காங்க, ஒரு டீமே அவருக்கு இருக்குது. அதில் ஒருத்தருக்கு கூட இந்த விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு தோணலை அப்படின்னா அவங்க வந்து அதை தெரியாமல் பண்ணிட்டாங்க, நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது தெரிஞ்சு பண்ணப்பட்ட ஒரு பர்ஃபார்மேட்டிவ் சேரிட்டி தான். பர்ஃபார்மேட்டிவ் சேரிட்டின்றதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஒரு டேர்மே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் வைரல் ஆகி இன்டர்நெட் எல்லாருக்கிட்டையும் போய் சேர ஆரம்பித்த போது நிறைய வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் இதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து நம்ம சைடில் இப்போ வந்துட்டு இருக்குது தான் இந்த ஒரு டாக்டிக்கும் கூட. இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரில் இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், எஸ்பெஷலி த பிகர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். அவங்க போகிற வழியில் தான் நிறைய சின்ன யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களே இந்த மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு எண்ட் வெரி கெட்டாஸ்ட்ராஃபிக். இர்ஃபான்ஸ் வியூன்ற ஒரு சேனல் தான் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக கண்டென்ட் போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழ்லையும் சரி வெஸ்டர்ன்லேயும் சரி எத்தனையோ பெரிய யூடியூபர்ஸும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெஸ்ட்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு யூடியூபர் சொல்லணும்னா ஈவன் மிஸ்டர் பீஸ்ட்டுமே இந்த கான்ட்ரவர்சிஸில் நிறைய தடவை மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அப்பாலஜி வீடியோவோ இல்லை ஒரு சம்மரியோ மட்டும் வெளியில் வரும். பட் அந்த கண்டென்ட், அதை எடுத்த ரீச், அது கொடுத்த மணி எல்லாமே வந்து சேர்ந்தது தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை நீங்கள் கற்றுக்கணும்னா முதல்ல இந்த டெக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை கற்றுக்கோங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோவோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அதை என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இட் குட் பி அ பாசிட்டிவ் என்கேஜ்மெண்ட் ஆர் நெகட்டிவ் என்கேஜ்மெண்ட். இது ரெண்டு நடந்தாலுமே யூடியூப் அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணும். நீங்கள் ஒரு வீடியோவை அதிகமாக லைக் பண்ணாலும் சரி, அதிகமாக டிஸ்லைக் பண்ணாலும் சரி, தெர் இஸ் சம் இன்ட்ராக்ஷன் கோயிங் ஆன்.
there is some engagement going on அப்படின்னா அது இன்னும் நிறைய பேருக்கு அந்த யூடியூப் அல்காரிதம் காட்ட தான் செய்யும். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவிலேருந்து பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் த என்கேஜ்மெண்ட். கமெண்ட் பண்ணாதீங்க, வீடியோவை அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், லைக்கோ டிஸ்லைக்கோ எதுவுமே பண்ண வேணாம். ஓகே, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, 5 மினிட்ஸ் ஓடுது, 10 மினிட்ஸ் ஓடுது, 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த க்யூரியாசிட்டியில் நான் ஃபுல்லாக பார்க்குறேன் அந்த இதெல்லாம் வேணாம். யூ நோ யுவர் ஜட்ஜ்மெண்ட் பெட்டர். அந்த கட் ஃபீலை நம்புங்க. உங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில் வாங்க. திஸ் வில் அஃபெக்ட் தேர் அனாலிட்டிக்ஸ். இது பெரிய யூடியூபர்ஸ் ஒரு யூடியூபை ஃபுல் டைமாக பண்ணுற நிறைய பேருக்கு இந்த அனாலிட்டிக்ஸ் அவங்கள பயங்கரமாக பாதிக்கும். ஒன்று. ரெண்டாவது, யூடியூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஆஸ் இன்அப்ரோப்ரியேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு? ஜஸ்ட் ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் அந்த என்கேஜ்மெண்ட்டை கொடுங்க. டிஸ்லைக், லைக்கு, கமெண்ட்டு இதெல்லாம் வந்து யாருமே வந்து படிக்க போகிறதில்ல. ஈவன் அந்த கிரியேட்டர்ஸுமே அந்த நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறையா கிரியேட்டர்ஸ் பிளாக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் யூடியூபோட அந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதில்ல இல்லைங்க. கமெண்ட்டில் இப்போ 1000 பேர் வருதுன்னா இந்த 1000 பேரும் அந்த வீடியோவை ரிப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அங்கே தான் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கான செக் பாயிண்ட்டே இருக்குது. அதில் கை வைங்க. மூணாவது, நம்ம ஊருக்கு இந்த கல்ச்சர் வந்ததில்லை, பட் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் கேன்சல் கல்ச்சர். உங்களுக்கு ஒரு கிரியேட்டரை பிடிக்கல அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதே முதல்ல நிறுத்துங்க. யூ ஹவ் டு கம்ப்ளீட்லி இக்னோர் தெம். அவங்கள சோஷியல் மீடியாஸில் பிளாக் பண்ணலாம், அன்ஃபாலோ பண்ணலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். இந்த நம்பர்ஸில் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய தெரிய தே வில் பி மோர் அக்கௌண்டபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வச்சுட்டாலே இங்கே நம்ம பாதி பிரச்சனை இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது கண்டென்ட் கிரியேஷனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு அங்கே லீடர்ஷிப்லேயோ இல்லை அங்கே அந்த டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கிறவங்கள நீங்கள் அக்கௌண்டபிளாக ஆக்க தான் உங்களுக்கான ரிஃபார்ம்ஸும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் என்னோட இந்த இன்டர்நெட் ஜேர்னியில் எத்தனையோ நெகட்டிவ் வைரல் கண்டென்ட்ஸை பார்த்துருக்கேன். அது கீழே இருக்க கமெண்ட் எல்லாம் போய் படித்தோம் அப்படின்னா அவங்க கேட்குற எல்லாமே வேலிடான கொஸ்டின்ஸ். ஒரு கிரியேட்டருக்கு இது கூட தெரியலையா, இதை நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணீங்கன்னு கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுமே வேலிட். ஆனால் என்னென்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அண்ட் ஈவன் அந்த கொஸ்டின்ஸுமே அந்த கிரியேட்டர்ஸுக்கு தெரிஞ்சு தான் அதை போடுறாங்க. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டூல் இஸ் டு ஸ்டாப் என்கேஜ்மெண்ட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத கண்டென்ட்ஸை ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிங்க. அது ஈவன் உங்களோட மென்டல் பீஸுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹோல் எரா ஆஃப் சோஷியல் மீடியாவில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய நியூஸ் சேனல்ஸ் ஆர் இந்த ஜேர்னலிஸ்ட் சேனல்னு சொல்லிட்டுலாம் சில சேனல்ஸ் இருக்குது யூடியூப்பில். உங்களுக்கு நான் எந்த சேனல்ஸை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்பவே இறக்கிக்கிட்டு யார் வந்து ஒரு வைரல் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ, நோ மேட்டர் ஹூ இஸ் தட் ஆர் வாட் தட் கண்டென்ட் இஸ், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அவங்களோட கண்டென்ட் இத்தனை பேர் பார்த்துருக்காங்கப்பா, அப்போ அவங்களுக்கு போட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்துடலாம். அந்த இன்டர்வியூவை நம்ம சேனலில் போட்டால் நம்ம சேனலோட வீடியோஸ்க்கும் அனாலிட்டிக்ஸ் பெட்டராக வரும். இந்த தாட்டுமே வந்து சம்திங் இட்ஸ் வெரி ராங். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜேர்னலிசம் அப்படின்றது நம்மள நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். படங்களில் சரி இல்லை ரியல் லைஃப்பில் எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ விஷயத்த மாற்றிருக்காங்க. நம்ம எவ்வளோ நல்ல நல்ல இன்டர்வியூஸ்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம் அப்படின்றது பார்த்துட்டு இப்போது இன்டர்நெட்டில் தான் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் வருது, மெஜாரிட்டியாக வருதுன்னு கூட சொல்லலாம். அவங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ படிச்சுட்டு இருக்க ஒரு யங்கர் பிளட்டுக்கு என்ன மாதிரி ஒரு மெசேஜ் அவங்க கன்வே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க ஏதோ சாதிச்சு பேட்டி கொடுக்கணும்னு இல்லை, என்னத்தையாவது பண்ணி நான் ட்ரெண்ட் ஆனால் போதும், என்னை பேட்டி எடுக்க ஆள் வந்துருன்ற ஒரு மைண்ட் செட். அது எவ்வளோ டேஞ்சரில். இந்த எண்ணத்தை நம்ம அழிக்கிறதுக்கான ஒரு டூலும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்டாப் சப்போர்ட்டிங். நான் சொல்கிற சப்போர்ட்டுன்றது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ ஷேர் பண்ணுறதோ இல்லை, நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதே சப்போர்ட் பண்ணுறது தான். நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், உங்ககிட்ட அந்த போகிற டைமுமே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். அது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸருக்கு கொடுக்குற சப்போர்ட். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ரியாக்ட் பண்ணாதீங்க. எந்த இஷ்யூக்குமே பெருசா நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் டிப்ஸை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப் தேர் இஸ் சம்திங் ராங், ரிப்போர்ட் இட். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துக்கு போகணுமோ அது அங்கே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 பேர் பார்த்துட்டு இருக்க இடத்துல இந்த 1000 பேரும் ரியாக்ட் பண்ண காரணத்தினால தான் இந்த வீடியோ இன்ஃபேக்ட் ரொம்ப சீக்கிரமா நான் சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபீட்ல போக ஆரம்பிச்சது. இப்போ புரியுதா யூடியூபோட அல்காரிதம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு? அப்போ இந்த 1000 பேர் சிம்பிளா அதை ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா யூடியூப் அவனோட வேலையை பார்த்துருப்பான். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பரா பண்ணிருப்பார். ஈஸியா ஒன்லைனர்ல சொல்லிட்டு போயிட்டேன். இந்த சேஞ்ச் நிறைய பேர்கிட்ட, எஸ்பெஷலி இந்த ஸ்பேஸை புரிஞ்சுக்க ஒரு மினிமல் டெக் அவேர்னஸ் தேவை. நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே டெக் இப்ப ஒரு பெரிய பகுதியை படைச்சிட்டு தான் இருக்கு.
அப்படி இருக்கிற டெக்கை பற்றி நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நான் எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது ப்ரோ, எனக்கு அது தேவை கிடையாது, நான் ஜஸ்ட் யூஸ் தானே பண்ணுறேன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. டெக் அவேர்னஸுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியம். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த திங்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் இந்த சோஷியல் மீடியாவை கண்ட்ரோலில் எடுக்க முடியும். இன் ஷார்ட், சோஷியல் மீடியான்றது உங்களோட ஒரு பாஸ்ட் டைம் தான், அது உங்களோட பிரைமரி ஜாப் கிடையாது. ஆஸ் அன் ஆடியன்ஸ் சொல்கிறேன். அப்போது நீங்கள் என்ன பார்க்கணும், நீங்கள் எதை லைக் பண்ணணும், எதை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றதோட முழு கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஒரு டூல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவர் அதை கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணி தரலாம். ஆனால் அந்த டூல் எந்த ப்ரொபகண்டாவையோ எந்த டிக்டேட்டர்ஷிப் மாதிரியோ மாறிடக்கூடாது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அது லாங் டேர்மில் நமக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நம்ம சேரிட்டினா என்ன, சேரிட்டின்றதோட பேசிக்ஸ் என்ன, அதில் கேமராவை கொண்டு வர்றது நல்லதா கெட்டதான்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். என்னோட ஸ்டாண்ட் இப்போ வரைக்குமே கேமரா கொண்டு வர எல்லா சேரிட்டியும் கெட்டதுன்னு நான் பிராண்ட் பண்ண ஆரம்பிக்கலை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். யார் அதை க்ரியேட் பண்ணுறா, அதுலேருந்து அவங்க என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். இஃப் இட் இஸ் ஃபார் அவேர்னஸ், டாக்குமெண்டேஷன் ஆர் டு ஸ்ப்ரெட் மோர் ஹெல்ப் டு மோர் அண்ட் மோர் நீடட் பீப்புள் அப்படின்னா எஸ், கேமராஸ் ஆர் குட். இல்லை அவங்களோட ஒரு சீப் பாப்புலாரிட்டிக்காகவோ இல்லை ஜஸ்ட் ஒரு வைரல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு த ஆடியன்ஸ் டு ஹேண்டில் இட். நீங்கள் பார்க்கறதுனால தான் அவங்க கொடுக்குறாங்க, நீங்கள் பார்க்கறது நிறுத்துங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது பார்க்கணும் அண்ட் மோர் ஆன் திஸ் சேரிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் சேரிட்டியை கேமரா மூலமாக எப்படி கொண்டு போகிறாங்க அதோட குட்ஸ் அண்ட் பேட்ஸ் யாருக்காவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். சேரிட்டின்றது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அது ஒரு ப்ராக்டிஸ். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த சொசைட்டியும் கண்டிப்பாக அதை உங்களுக்கு திரும்ப செய்யும். இந்த ஒரு ஹோப்போட இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.